வணக்கம். இது சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. என்டிடிவிக்கு ஜனாதிபதி பேட்டி. பயங்கரவாதத்தை தோற்கடித்து நாட்டை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் தலைவர்கள் பாராட்டு. ஊடக ஒழுக்க நெறிகளுக்கு மதிப்பளிக்கும் எவரும் இணையதள பதிவுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. தகவல் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளின் அபிவிருத்தியில் ஜனாதிபதி கூடிய கரிசனை காட்டி வருவதாக பிரதியமைச்சர் முரளிதரன் அறிவிப்பு. அங்கத்துவத்தை இடைநிறுத்தும் அரபு லீக்கின் தீர்மானத்திற்கு எதிராக சிரியாவில் ஆர்ப்பாட்டம். இது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு இதனை முழு நாட்டுக்கும் பகிரங்கப்படுத்த தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். Joining us to talk about the India-Sri Lanka bilateral is the President of Sri Lanka, Mahinda Rajapaksa. இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் இந்திய இலங்கை உறவுகள் தொடர்பாக என்டிடிவிக்கு வழங்கிய செவ்வியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக என்டிடிவி எழுப்பிய கேள்விகளுக்கு ஜனாதிபதி பதிலளித்தார். எதிர்வரும் 19ஆம் தேதி ஆணைக்குழு அறிக்கை எனக்கு கிடைக்க உள்ளது. அது ஆராயப்பட வேண்டும். அது ஒரு பகிரங்க ஆவணம் அல்ல. எனினும் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன். அதன் பின்னரே கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை பகிரங்க ஆவணமாக மாற உள்ளது. எவரேனும் மனித உரிமைகளை மீறியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க நாம் தயாராக உள்ளோம். நாம் எவரையும் பாதுகாக்க தயாரில்லை. எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கில்லை. எனினும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஓரிரு நாட்களில் செய்ய முடியாது. கடைசி 10 நாட்கள் தொடர்பாகவே அனைவரும் பேசுகின்றார்கள். எனினும் 30 ஆண்டுகள் தொடர்பாக எவரும் பேசுவதில்லை. எவ்வளவு மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை தமிழ் அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, உங்களது நாட்டு பிரதமரும் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. Prime Minister was killed. That's right. So I mean, these things cannot be just, forgotten in a day. Yeah. President Mahinda Rajapaksa, thank you so much for giving NDTV some of your very crucial time. பயங்கரவாதத்தை தோற்கடித்து நாட்டை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதியின் வழிகாட்டல்கள் பாராட்டத்தக்கவை. இதனை முன்மாதிரியாக கொள்ள நாம் தயார் என பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலைவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். சார்க் உச்சிமாநாட்டை தொடர்ந்து இடம்பெற்ற அரசு தலைவர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தையின் போது இவ்வாறான ஒரு அறிக்கை விடுக்கப்பட்டமை மிக முக்கியமான அம்சமாக கருத முடியும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளாகும். விஷயமாக இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பயங்கரவாதத்தை ஒழிப்பது தொடர்பில் இலங்கையின் அனுபவங்கள் வழிகாட்டல்களுக்கு இவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீத் ஹர்சாயி, பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரஸா கிலானி ஆகியோர் ஜனாதிபதியின் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை பெரிதும் பாராட்டினர். சாக் உச்சி மாநாடு உட்பட அரசு தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இலங்கைக்கு பெரிதும் பயன்மிக்கதாக அமைந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உரை உட்பட தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களூடாக இப்பயன்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. ஊடக ஒழுக்க நெறிகளுக்கு மதிப்பளிக்கும் எவரும் செய்தி இணையதளங்களை பதிவு செய்வது தொடர்பாக அஞ்ச வேண்டிய தேவையில்லை என தகவல் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் WB கணேகல தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் இணையதளங்களை பதிவு செய்யுமாறு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சில தரப்பினர் அரச எதிர்ப்பு ஊடகங்களுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதிப்பதாக தெரிவித்து வருகின்றனர். தகவல் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் WB கணேகல கருத்து தெரிவிக்கையில் இது ஒரு அடிப்படையற்ற வாதம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒரு சில அரசு நிறுவனங்கள் மாத்திரமே உண்டு. ஏனைய அனைத்தும் தனியாருக்கு சொந்தமானவை. அவை அரசாங்கத்தை விமர்சித்து வெளியிடும் செய்திகளுக்கு எந்தவிதமான வரையறையும் விதிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் சில இணையதளங்களின் செயற்பாடுகள் ஊடக ஒழுக்குகளை கடுமையாக மீறியுள்ளன. ஊடக ஒழுக்க விழுமியங்களை பாதுகாக்கும் நோக்கில் சரியாக செயற்படும் இணையதளங்கள் இத்தீர்மானம் தொடர்பாக அஞ்ச வேண்டியதில்லை என்றும் தகவல் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் WB கணேகல மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளின் அபிவிருத்தியில் ஜனாதிபதி கூடிய ஆர்வம் காட்டி வருவதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார்.
கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெறும் கட்டுமானத்தை மட்டும் செய்யல, ரோட்டை போடுறதும் பாலத்தை போடுறதும் மட்டும் நிறுத்தல, எங்களோட மக்களையும் தரம் உயர்த்தி கொண்டு போகணும், பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும், கல்வியை கொண்டு போகணும் என்றெல்லாம் திட்டமிட்ட அடிப்படையில் இன்று நாங்கள் நகர்த்தி கொண்டு வாரோம். இதுல ஒன்றே ஒன்று உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், அரசியலுக்குள்ளால அபிவிருத்தி என்பது தாமதமாக தான் போகும். இன்றைக்கு கேட்டு நாளைக்கு வர விடயம் அல்ல. அது இப்ப நாங்க 30 வருடமா ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. 30 வருடத்தில் இழந்த அபிவிருத்தியை 3 வாரத்தில் அல்லது 3 மாதத்தில் அல்லது 3 வருடத்தில் முடிக்கலாம் முடியாத விடயம். குறைந்தது 10 வருடமாவது வேணும் அதை கட்டி எழுப்புறது. ஆனா நாம வேகமா போய் கொண்டிருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நகருக்கு போனீங்கன்னா ஒளி வெள்ளம், மின்சார விளக்குகள் எல்லா இடம் பாத்தீங்கன்னா பெரிய சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அங்க எங்களுடைய அரசாங்கம் பாகுபாடு வாக்குன்றது எங்களை கவனிப்பதில்லை என்று. ஆனால் சிங்கள பகுதிகளை விட இன்று தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வைக்க வேண்டும் என்பதில் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார், அவர்கள் உள்ளமாற விருப்பமாக இருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நீரிழிவு தின தேசிய வைபவத்திற்கு இணைவாக மக்களை அறிவுறுத்தும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாளைய உலக நீரிழிவு தினத்திற்கு இணைவாக தேசிய வைபவம் ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கொழும்பு மாநகர சபை மைதானத்திலிருந்து ஆரம்பமான நீரிழிவு தொடர்பாக அறிவுறுத்தும் பாத யாத்திரை பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபம் வரை இடம்பெற்றது. பின்னர் மருத்துவ முகாமும் முறையான உணவு பழக்கங்கள் தொடர்பாக மக்களை அறிவுறுத்தும் செயற்பட்டறையும் இடம்பெற்றன. சுகாதார அமைச்சு, ஆரோக்கியமான இலங்கை மன்றம், மருத்துவ சபை ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. முப்படையினரும் இதற்கு ஆதரவு வழங்குகின்றனர். අපිට අපේ රටේ දියවැඩිය රෝගය ගත්විට තිබෙන අභියෝගයේදී எமது நாட்டில் நீரிழிவு நோயை எடுத்துக்கொண்டால் நகர்ப்புறங்களில் உள்ள 20% மக்கள் இந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கிராமப்புறங்களில் 10 தொடக்கம் 12% இந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மட்டத்தில் 15% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் முதல் சகல தரப்பிலும் உள்ளவர்களை இவ்விடயத்தில் அறிவுறுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். இவ்வாறான பாத யாத்திரைகள் மூலம் மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவதே எமது நோக்கமாகும். මෙවැනි දියවැඩිය රෝගයේ මර්ධනය පාලනය සහ අවම කිරීමයි. ஆச்சரியத்தின் நுழைவாயிலான தெற்கு கடுகதி வீதி விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன் முதலாம் கட்ட நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. கொழும்பிலிருந்து காலிக்கு செல்லும் தெற்கு கடுகதி வீதியின் முதலாம் கட்டம் தொடர்பான தகவல்களை இன்றைய ஆச்சரியத்தின் பிரவேசம் தொகுப்பின் மூலம் நோக்குவோம். வடக்கையும் தெற்கையும் ஒரே விதமாக அபிவிருத்தி செய்யும் போது கொழும்பும் தெற்கும் மேலும் நெருங்கியுள்ளது. கொழும்பு கொட்டாவையிலிருந்து காலி பின்னதுவ கடுகதி வீதிக்கு 65 கிலோமீட்டர் மாத்திரமே உண்டு. நெரிசல்மிக்க வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு காலிக்கு சென்று வர ஒரு நாளை செலவிட வேண்டிய தேவை தற்போது இல்லை. கொட்டாவையிலிருந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகமாக சென்று பின்னதுவையில் இறங்குவதற்கு வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இடையில் வீதியை விட்டு வெளியேறுவதற்கோ வீதிக்கு பிரவேசிப்பதற்கோ சந்தர்ப்பம் இல்லை. அதற்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள நவீன பிரவேச வீதிகளின் நிர்மாண பணிகளும் பூர்த்தியடைந்துள்ளன. குறித்த ஓடுபாதையில் சென்று ஏனைய வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்தாத வகையில் அவ்விடங்களிலிருந்து வெளியேறுவதற்கோ கடுகதி வீதியில் வாகனங்களை பிரவேசிக்க செய்யவோ சந்தர்ப்பம் உண்டு. வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு இடையில் எரிபொருள் நிரப்புவதற்கும் உணவகங்களிலிருந்து உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் வாகனங்களை திருத்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் உகந்த இடங்கள் வீதிக்கு அருகாமையில் முறையான விதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டின் வீதி தொகுதியை ஒத்ததாக எதிர்வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படுவது தாயகத்தை நவீன உலகிற்கு இட்டு செல்லும் ஒரு ஆச்சரியமிக்க நுழைவாயிலாகும். தாயகத்திற்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் பொப்பி மலர் தின ஞாபகார்த்த வைபவம் ராணுவ வீரர் நினைவு தூபிக்கு அருகாமையில் இடம்பெற்றது. பிஹாரா மகாதேவி பூங்காவில் உள்ள ராணுவ வீரர் நினைவு தூபிக்கு அருகாமையில் 90வது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. பிரான்சின் வடபகுதி முதலாவது உலக மகா யுத்தத்தினால் சேதமடைந்த ஒரு பகுதியாகும். இந்த யுத்தம் முடிவடையும் போது அப்பகுதியில் யுத்தத்தினால் உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் புதைக்குழிகள் மாத்திரமே எஞ்சியிருந்தன. யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து அந்த புதைக்குழிகளிலிருந்து சிவப்பு நிற பொப்பி மலர்கள் லட்சக்கணக்கில் மலர்ந்து அப்பிரதேசத்தையே அழகுபடுத்தின. இந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து யுத்தத்தினால் உயிர்நீத்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதற்காக பொப்பி மலர் தினம் ஆரம்பிக்கப்பட்டது. யுத்தத்தின் கொடுமையை முதலாவது உலக மகா யுத்தத்தை தொடர்ந்து உலகம் உணர்ந்து கொண்டது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் பொப்பி மலர் இயக்கம் முதல் முறையாக 1921ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இதுவரை 90 ஆண்டுகளாக நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பொப்பி மலர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
விஹாரா மகாதேவி பூங்காவில் உள்ள ராணுவ வீரர் நினைவு தூவிக்கு அருகாமையில் இலங்கை சேவா முக்த சங்கம் நினைவு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. ஏர்ஷிப் மார்ஷல் PH மெண்டிஸ் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. ராணுவ வீரர் ஞாபகார்த்த வைபவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீதி விபத்துக்களை தடுக்கும் வாரம் நாளை தொடக்கம் அமுல்படுத்தப்படும். நாளாந்தம் பல்வேறு காரணங்களினால் இடம்பெறக்கூடிய வீதி விபத்துக்களை தடுப்பது தொடர்பில் சாரதிகள் மற்றும் பிரயாணிகளை அறிவுறுத்தும் வாரத்தை பிரகடனப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாளை தொடக்கம் இது ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும். வீதி சட்டங்களை போன்று பாதுகாப்பிற்காக எடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது அறிவுறுத்தப்பட உள்ளது. வீதி விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 2000க்கும் 2500க்கும் இடைப்பட்டோர் உயிரிழப்பதாக சுகாதார அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வீதி விபத்துகளினால் நாளாந்தம் 6 பேர் உயிரிழக்கின்றனர். மணித்தியாலத்திற்கு 20 வீதம் வீதி விபத்தினால் படுகாயம் அடைவதாக அவ்வறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சாரதியின் கவனையினமும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவதும் கூடுதலான வீதி விபத்துகளுக்கு காரணம் என அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. உலக முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் என்ற துணைப்பொருளில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறும் மாநாடு இன்று பிரதமர் DM ஜாரட்ன தலைமையில் ஆரம்பமாகியது. நாளை மாநாட்டின் 2வது நாளாகும். மலேசியா, பாகிஸ்தான், பலஸ்தீன் உட்பட பல நாடுகளின் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டன. சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசி, அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், உலக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கலாநிதி அகமது நஷீப், உலக முஸ்லிம் காங்கிரசின் உப தலைவர் MH முகமது, பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற பேரவை உறுப்பினருமான HM அஸ்வர் உட்பட ஏராளமானோர் மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டனர். 50 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கமைய விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சபரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள இவ்வாறான சுமார் 1600 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டம் தொடர்பாக சபரகமுவ மாகாணத்தில் உள்ள 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் 261 பாடசாலைகளின் அதிபர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் இதனை தெரிவித்தார். கேகாலே பரகம்மன சனச கருத்தரங்கு மண்டபத்தில் இக்கூட்டம் இடம்பெற்றது. 54வது ராணுவ படைப்பிரிவின் தலைமையில் சுமார் 100 வைத்தியர்கள் கலந்து கொண்ட மருத்துவ முகாம் மன்னார் வண்ணமோட்டை பாடசாலையில் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மருத்துவ முகாம் மன்னார் கல்வி வலயத்துக்குட்பட்ட வண்ணமோட்டை பாடசாலையில் நேற்றைய தினம் முழுவதும் இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து வருகை தந்த 75 வைத்தியர்கள் அடங்கிய குழுவினருடன் மன்னாரில் பணிபுரியும் வைத்தியர்களும் இதில் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனூடாக பயனடைந்தனர். மீள்குடியேற்ற கிராமங்களிலிருந்து அதிகமானவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கான வசதிகளை 54வது படையணி மேற்கொண்டிருந்தது. 54வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மைத்ரி டயஸ் உட்பட சுகாதார உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்றிரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். வணக்கம்.